இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்வீட் சக்கர்பாரா. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நம்ம ஊர் கலக்கலா டைமண்ட் கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்குது இது அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கும் நமக்கு அதிகமான பொருட்கள் எதுவும் தேவையில்லை. வெறும் ஒரு கப்பு மைதா மாவு இருந்தாலே நமக்கு போதும். சரி, இனி வாங்க நம்ம ரெசிபிக்கு நேராக போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 சிட்டிகை மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, 2 பிஞ்ச். இது கூட 2 டீஸ்பூன் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாஃப்டான பட்டர், அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா அந்த மாவை நம்ம பிணைய போகிறோம். இந்த புட்டுக்கெல்லாம் மாவு விரவுற மாதிரி இந்த பட்டர் அந்த மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கையால் நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு இப்போ நீங்கள் மாவை இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகணும். அதுதான் கரெக்டான பக்குவம். சரி, இனி இது கூட என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல சப்பாத்தி மாவு பக்குவத்தை விட நல்ல ஹார்டாக, சப்பாத்தி கொஞ்சம் லூஸாக மாவு பிணைவோம். சப்பாத்தி மாவை விட இது ஹார்டாக இருக்கணும். தண்ணி கூடுதல் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி திக்கான மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ அது நல்ல சாஃப்ட் ஆயிரும். சரி, அதுக்குள்ளே நம்ம ஒரு சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப்பு சீனி எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு சீனிக்கு 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 கப்பை விட அதிகமாக 1 கப்பை விட கம்மியாக எடுத்து அதை இந்த சீனியோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் கொண்டு போய் வச்சு பாகு காய்க்க போகிறோம். ஒரு கம்பி பதம் வரும் வரைக்கும் நம்ம அதை பாகு காய்க்கணும். கூட ஒரு 2 ஏலக்காய் இடித்து அதையும் இந்த பாகு கூட போட்டு காய்ச்சிருங்க. அப்போ அதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் இது கூட குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இனி இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த சீனி மறுபடியும் கிறிஸ்டல் ஆகாது, அதுக்காக சேர்க்குறது. சரி, இப்போ பாகு நல்லா ரெடி ஆயாச்சு. நல்ல ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இனி இந்த பாகை தனியாக இறக்கி வச்சுட்டு இனி நம்ம மாவு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கட்டியாக இருந்த மாவு இப்போ தொடுறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி இந்த மாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா 4 ஈக்குவல் சைஸ் துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு அதை நம்ம இந்த மாதிரி நீள் சதுரம் வடிவில் நம்ம அதை உருட்டி எடுத்துக்கணும். இனி இதில் 8/5 ரெக்டாங்கிள், அதாவது நீளம் 8 இன்ச்சு இருக்கணும். அகலம் விட்த் ஒரு 5 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது சும்மா மெஷர் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு கண் அளவில் இருந்தாலே போதும். அதை இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக வெட்டி எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வெட்டி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது. அதெல்லாம் மறுபடியும் ஒன்றா உருட்டி நம்ம மறுபடியும் இன்னொரு இலை வடிவம் செய்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்குவோம். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். அந்த பாத்திரத்துலேயே மறுபடியும் போட்டு வச்சுருங்க. இப்போது இந்த ரெக்டாங்கிளில் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கோடுகள் வரைய போகிறோம். ஷார்ப்பான ஒரு கத்தியால் இந்த மாதிரி வச்சு கீறி விடுங்க. ஆனால் அந்த எண்டை கட் பண்ணிடு, கீழே வர போயிடக்கூடாது. மேலே ஒரு 1/4 இன்ச்சும் கீழே ஒரு 1/4 இன்ச்சும் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வெட்டி எடுங்க. இனி இதுக்கு மேலே லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால இந்த லேயர்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இனி இந்த ரெக்டாங்கிளுடைய 2 ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி விரலால் தண்ணி தொட்டுட்டு மறுபடியும் மற்ற 2 எண்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. அந்த ரெக்டாங்கிளை 2ஆக மடிக்க போகிறோம். மறுபடியும் அந்த 2 ஓரங்களில் தண்ணி தொட்டுட்டு இதை 2 4ஆக மடிக்க போகிறோம். இப்போ இந்த 4ஆக ஃபோல்ட் பண்ணதில் ஒரு எண்டுக்கு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு அதை நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி சீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த ஸ்லிட்ஸ் இருக்குல்ல, அதை 2ஆக பிரிச்சுட்டு அந்த நம்ம சீல் பண்ண எண்டை உள்ளே விட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுக்கணும். இதை இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விரலால் இந்த மாதிரி லீஃப் நுனியை இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி லீஃபாக முதல்ல செஞ்சு வச்சுக்கலாம். மொத்தம் நமக்கு 6 லீஃப் பண்ணலாம். நம்ம முதல்ல வெட்டி வச்ச அந்த 4 துண்டுலேருந்து 4 லீஃபும் அந்த சைட்ஸ்லேருந்து வெட்டி எடுக்கிறதுல 2 எக்ஸ்ட்ரா லீஃபும் நமக்கு செய்யலாம். இனி இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு எண்ணெயோட டெம்பரேச்சர் மீடியமில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. இது மீடியம் சூடில் உள்ள எண்ணெயில் தான் நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அது ஒன்று போல் கலர் நமக்கு கிடைக்கும். உள்ளேயும் நல்ல கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக நமக்கு இருக்கும். இப்போ ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு நம்ம உடஞ்சிராமல் கரண்டியால் அதை திருப்பி போட்டு 2 பக்கமும் ஒன்று போல் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இனி இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 லீஃபையும் மறுபடியும் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகு லைட்டாக சூடில் இருக்கணும். ரொம்ப சூடு இல்லை, லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கரெக்டான பக்குவம். ஸோ அப்படியே சூடு இல்லைன்னா லைட்டாக ஸ்டவ்வை ஒரு லோவில் வச்சு இந்த பாகை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இளம் சூடுள்ள பாகுக்குள்ளே நம்ம பொரிச்சு வச்ச அந்த இலைகளெல்லாம் நம்ம போட்டு நல்லா அதை ஊற வைக்க போகிறோம். 2 பக்கமும் பாகு நல்லா படட்டும். ஒரு கரண்டியால் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. பாகுக்குள்ளே ஒரு 5-10 நிமிஷம் அது இருந்தாலே போதும். நமக்கு அழகான சக்கர்பாரா ரெடி. இதை மாதிரி என்னுடைய சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நிறைய ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ முடியும் போது அந்த என் ஸ்க்ரீன்லேயும் அதனுடைய அந்த லிங்க்கை நான் தரேன். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். வாங்க இனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சக்கர்பாரா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல கிறிஸ்பாக, நல்ல டேஸ்ட்டாக, இனிப்பு நல்ல இளம் இனிப்பு. ஏன்னா அந்த மாவில் நம்ம சீனி சேர்க்காததுனால இந்த பாகில் உள்ள இனிப்பு தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.